போர்னோகிராஃபி துர்க்கியிலெல்லாம் நாங்கள் போயிருந்தப்போ ஆபாச படங்களை அங்கே பார்க்கவே முடியாது, தடை செய்யப்பட்டிருந்தது முற்றிலுமாக. இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் வைஃபை இன்டர்நெட்லாம் அவைலபிள், ஆனால் ஆபாச படங்கள் முற்றிலுமாக அங்கே பார்க்க முடியாது, யாரும் தடை செய்யப்பட்டிருந்தது. அதே போல் பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தா சிங்கப்பூர் கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கும். யாரும் எளிமையாக போலீஸை லஞ்சம் கொடுத்துட்டு வெளியே வர முடியாது, அரசியல்வாதிகள் தலையிட முடியாது, கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கும். மூன்றாவதாக போதை மருந்துகள், போதை மருந்துகள் ஒரு முக்கியமான பங்கு. அதுவும் இப்போ மதுவை தாண்டி கஞ்சா போன்ற பல்வேறு போதை மருந்துகள் வந்துவிட்ட நிலையில் இது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்கிறத பார்க்குறோம். இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் போதையை அறிந்து விட்டு இதை பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரண நிலையில் இதை செய்ய தயங்குபவர்கள் கூட போதையில் அல்லது மது போதையில் இருக்கும்போதோ இல்லை வேறு போதையில் இருக்கும்போதோ